சென்னை அசோக் பில்லரில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து ஒருவர் பலியான நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம். லாவண்யா, இப்ப மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவில் இருக்கு? உயிர் பலி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மக்கள் தரப்புல சொல்லப்படுது. நிலவரம் என்ன? வணக்கம் பூர்ணிமா. சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி என்பது மிகவும் மெத்தனமாகத்தான் நடைபெறுகிறது. ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது என்றே கூறலாம். அதிலும் குறிப்பாக இது ஈக்காட்டுத்தாங்கலில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி செல்லக்கூடிய கிண்டியினுடைய ஒரு பிரதான சாலையில் நாம் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணியானது மிகவும் மெத்தனமாக நடைபெறுகிறது என்றே கூறலாம். அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாலை. ஏனென்று கேட்டால் அருகில்தான் விமான நிலையம் இருக்கிறது. ஆகவே பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையில் மழைநீர் வடிகால் பணி என்பது மிகவும் மெத்தனமாக நடைபெறுகிறது. செயலிகளை எல்லாம் புதிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய திமுக அரசு செயல்பாட்டில் செயலிழந்து விட்டதா என பொதுமக்கள் அச்சப்படும் அளவிற்கு, கேள்வி கேட்கும் அளவிற்கு இந்த திமுக அரசினுடைய ஆட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் சமீபத்தில் தான் உதயன் திரையரங்கம் அருகில் அந்த 10 அடி நீளம் 10 அடி அகலம் 5 அடி ஆழத்தில் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்ற 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் குடிபோதையில் செல்லப்பிராணியுடன் விளையாடி கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்து அந்த மழைநீர் வடிகால் பணி நடைபெறக்கூடிய அந்த பள்ளத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டார். அதாவது அந்த பள்ளத்தில் ஏற்கனவே அவ்வப்போது பெய்திருக்கக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக மழைநீர் வடிகால் பள்ளத்தில் நிறைய நீர் சேர்ந்து அது கழிவு நீராக மாறி அந்த பள்ளத்தில் அந்த நபர் விழுந்து அவருக்கு மூச்சு விட இயலாமல் விழுந்த ஒரு சிறிது நேரத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த ஒரு செய்தி தமிழகத்திலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே பணிகளை எல்லாம் துரிதப்படுத்த வேண்டிய அரசானது மிகவும் மெத்தனமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய காசு வெளியிடுவதிலும் கார் பந்தயத்திலும் மிகவும் மும்முரமாக இருக்கக்கூடிய திமுக அரசு மக்களினுடைய பணியில் மட்டும் ஏன் இவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறது என பொதுமக்கள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பருவமழையை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சூழலிலே இப்படியான ஒரு செயல்பாடு என்பது வருந்தத்தக்க ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த பணிகள் நடைபெறக்கூடிய இடங்கள் முழுவதுமே இரும்பு கம்பிகளும் அதே போல பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பொருட்களும் அதிகமாக காணப்படுகின்றன. மழை பெய்து தண்ணீர் எல்லாம் சூழ்ந்தால் எங்கு இரும்பு கம்பி இருக்கிறது, எங்கு பள்ளம் இருக்கிறது, நாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்று மக்களுக்கே தெரியாத வண்ணம் தான் இருக்கும். மிகவும் அபாயகரமான சூழலை மக்கள் சந்திக்க இருப்பார்கள். ஆகவே அரசானது துரிதமாக செயல்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை எல்லாம் துரிதமாக மிகவும் நேர்த்தியாக முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.